ஸ்ரீ குருபியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஆழ்வார்கள் சரித்தம் பார்த்துன்னு வந்துருக்கோம். போன வாட்டி பார்த்தது பெரியாழ்வார் இல்லையா? பகவானையே மருமகனாக ஒரு அமைஞ்சதுனால பெரிய ஆழ்வாராக அவர் இருக்காருன்னு பார்த்தோம். அடுத்தது இந்த மார்கழி மாதமாகவும் இருக்குது ஆண்டாள். அந்த ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாராக இருக்கக்கூடியவர் ஆண்டாள். இந்த பெரிய ஆழ்வாருக்கு மகளாக அவதரித்த ஆண்டாள் என்ன அப்படின்னா, பகவானுடைய மனதை கவர்ந்தவள் பெரியாழ்வாருடைய மகளாக வளர்றா. கோதை அப்படிங்கிற பேரோட வளர்றா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், துளசி செடி அவர் நிறைய நந்தவனம் மாதிரி நிறையா வச்சுருக்கார் பெரியாழ்வார். அதுலேருந்து தான் பூக்கள்லாம் பறித்து மாலையாக தொடுத்து வடபத்ர சாயிக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ர சாயிக்கு போடுறது தான், கைங்கரியம் பண்ணுறது தான் அவருடைய தொழிலாக இருக்குது. சதா சர்வகாலமும் கண்ணனையே தான் நினச்சிட்டுருப்பார். நம்ம பார்த்தோம் பாசுரங்கள்லாம், கண்ணனை தாய் யசோதாவை மாதிரியும் கண்ணனை குழந்தை மாதிரியும் அப்படி தாளாட்டி பாலாடி பாலூட்டி சீரூட்டி அந்த மாதிரிலாம் பண்ணி பல்லாண்டு 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 வாழ்கன்னு அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு திருஷ்டி சுற்றி போட்டு எல்லாம் பண்ணினவர் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிற போச்சே ஒரு நாள் அவருடைய நந்தவனத்தில் பார்த்தோம்னா அந்த துளசி செடி, திருத்துழாய் செடின்னு சொல்லணும் அப்படிங்க இருக்கக்கூடிய இந்த துளசி செடி கிட்ட குழந்தையா உமாதேவி தான் அவதரிக்கிறார். ஒரு 5 வயசு குழந்தையாவோ 3 வயசு குழந்தையாவோ அதில் நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, குழந்தையா கிடைக்கிறது. அப்போ இவர் என்ன பண்ணுறார், அந்த குழந்தைய எடுத்து கோதை அப்படின்னு பேரை வச்சு அந்த குழந்தைய நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கண்ணனுடைய கதைகளை சொல்லி சொல்லி, இவரே கண்ணனுடைய கதைகளை சொல்லி வளர்ந்தவர். அப்போது தன்னுடைய குழந்தைக்கும் அதே கதைகளை சொல்லி சொல்லி அப்போது இந்த குழந்தையோட மனசில் அப்படி ஒரு ஆழமாக அந்த கண்ணனை பற்றி பதிஞ்சு போய்டுது. அதுதானே பெரியவா தெய்வத்தின் குரலையும் நிறைய சொல்லிகிட்டே வரா இல்லையா? நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குழந்தைகள் கிட்டக்க கல்டிவேட் பண்ணுறோமோ, தே டோன்ட் வாண்ட் எனி அட்வைஸ். இந்த காலத்து குழந்தைகளுக்கு அட்வைஸே தேவையில்லை. நாம் நடந்துக்கிற விதத்தை பார்த்தே குழந்தை நம்மளை மாதிரி நடந்து விடுவோம். ஸோ அதுக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்மானுஷ்டானங்கள், நம்மளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மானுஷ்டானங்களை சரிவர பண்ணணும். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். நிறைய தடவை நானும் சொல்லிகிட்டே தான் வரேன். மாலுக்கு 2 தடவை போனோம் அப்படின்னா இந்த மாதிரி மடத்துக்கு கூட்டின்னு போய் பெரியவாளுடைய மகான்களுடைய குருமார்களுடைய அந்த வைப்ரேஷன் குழந்தைகளுக்கு பட வைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த கோதையை நல்லபடியாக வளர்க்குறார். அந்த கோதையினுடைய மனசில் அப்படியே கண்ணனையே வரிச்சுட்டான். கண்ணன் 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 சதா அந்த கண்ணனையே மனசில் நினச்சிட்டு இருக்கா. நம்ம இந்த மார்கழினாலே இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் பாடிண்டு சந்தோஷமாக பாவை நோன்பு விரதம் இருந்து இந்த 30 நாட்களும் அப்படி பண்ணுற போச்சே கண்ணன் அந்த பக்திக்கு அப்படி தலை வணங்குறான். என்ன செய்ய மாட்டார் கண்ணன் பக்திக்கு இல்லையா? நம்ம கேட்டால், அதாவது ஆசைகள் நம்ம என்ன வேணால் விஷ் பண்ணலாம். அந்த விஷ் அந்த பக்தியோட ஒரு உட்பட்டு இருந்ததுன்னா நம்மளுடைய பாவ புண்ணியத்தை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அதை கிராண்ட் பண்ணுறதுக்கு அவரு ரெடியாக தான் இருக்கார். நாம் தான் அந்த இடத்துக்கு போனோம். நம்ம இப்போ பார்த்தோம் அந்த பாண்டுரங்கன் மகிமையில் பெரியதாசரோட இதை கதையில் பார்த்தம்போது மனங்களின் தூரம்தான் வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த கண்ணனை வரிச்சுண்டுட்டா கோதை அப்படின்னா அப்படி ஒரு பக்தியோட அந்த காதல் அவளுடைய மனசில். ஏன்னா என்ன சொல்கிறான்னா, அந்தரங்கன் ரங்கா ரங்கா அப்படின்னா அவன் என்னுடைய அந்தரங்கன், அவருடைய என்னுடைய சொந்த ரங்கன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அந்த ஆண்டாளுடைய கோதையினுடைய மனசில் வந்துடுறது. ஸோ கூப்பிட்டால் வரக்கூடியவர் கண்ணன். என்ன ஆசையோ அந்த ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய இருக்கிற இடத்துக்கு அவரை வரவழைக்கலாம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு பக்தியை நம்ம செலுத்தினோம்னா அதுக்கு ஒரு உதாரணமாக ஆண்டாளுடைய கதையாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு அந்த குழந்தை மனசில் நினச்சிட்டே வளர்றா.
என்ன நடக்கிறது நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.